ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைமீது எங்களுக்கு வணக்கம். நட்சத்திரங்களை வச்சு பலன்கள் சொல்கிறதுங்கிறது பிரதானமாக நம்மளோட வேத ஜோதிடத்தில் உண்டு. ராசி கட்டங்கள் எப்படி நமக்கு ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டுதோ அந்த மாதிரி நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லும். அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மை ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரே ஒரு பாதம் மட்டும் மேஷத்துலேயும், மீதி 3 பாதம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துலேயும் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் கூட பாதங்கள் மாற மாற ஒரு சில பலன்கள் மாறுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இதில் என்னென்ன இருக்கும், இந்த நட்சத்திரத்துக்கோட கார்த்திகை அப்படின்னாலே என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரொம்ப வேகமானவங்க, துடிப்பானவங்க, ஸ்பீடாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நினச்ச நேரத்தில் உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, மற்றவங்கள பாதுகாக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடியவங்க, இதெல்லாம் அந்த சூரியனோட குணம் அப்படிங்கிறதுனால வருது. சரி, மாமன் வழி உறவுகள்கிட்ட பெருசாக கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்க முடியாது. அது கொஞ்சம் ஆஸ்லேஷன்ஸ்லேயே இருக்கும். தொழிலுக்காக ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கிறாங்க. குலதெய்வ அனுகிரகங்கிறது இல்லை. இதில் கூட பிறந்தவங்களால நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. பங்காளி வகை ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் பெருசாக அனுகூலம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குலதெய்வ அனுகூலம் இல்லை, ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கணும்னு சொல்லிட்டேன். தந்தை வழி கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இவங்க குடும்பத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டாவே, கார்த்தி, கீர்த்தி இந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறவங்க, இவங்க குடும்பத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 கல்யாணம் பண்ணவங்க உறுதியாக இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை, கண்டிப்பாக இருப்பாங்க. அல்லது கல்யாண வாழ்க்கை சரியாக வாழாமல் பிரிஞ்சு போனவங்க, அல்லது திருமணமே ஆகாமல் ரொம்ப டிலேடு திருமணம், பெண் தேடி தேடி டயர்ட் ஆகிறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஹோட்டல், டிரைவிங், யூனிஃபார்ம் சர்வீசஸ், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரியான தொழில்களை இவங்களோட குடும்பத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். செவ்வாய் இவங்க இந்த நட்சத்திரத்தோட ஆரம்ப பாகத்தை, அதாவது மேச ராசியில் இந்த நட்சத்திரம் வருது இல்லையா, 1ஆம் பாதம் அதில் இருக்குது. அப்போ செவ்வாயோட அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறோம். இந்த சாப்பாடு, இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, ரொம்ப துடிப்பானவங்க, வேகமானவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க, டிரைவருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதை சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இதை வச்சு தான் சொல்கிறோம். திருமண வாழ்க்கை முறையாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் சொல்ல முடியுது. சரி, மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்காக இதையும் செய்வாங்க அப்படின்னா கார்த்திகை அப்படிங்கிறது, கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிறது சொல்லுது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புராண கதைகள்லாம் நிறையா இருக்குது. அவங்க முருகப்பெருமானை வளர்த்து எடுக்கிறாங்க, சிவனோட குழந்தையான. அப்போ மற்றவங்கள கேர் எடுக்கிறது, மற்றவங்கள பாதுகாக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, தங்கும் விடுதி நடத்துகிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வருது. சந்திரன் 1ஆம் பாதத்தில் கார்த்திகை 1ல் இருக்கும்போது தாயாருக்கு ரொம்ப பிடித்த பிள்ளையாக இருக்கிறாங்க. மனநிறைவு இவங்களால் பார்த்திங்கன்னா தாயாருக்கு மன நிறைவாக இருக்கும். அதே 2ஆம் பாதத்துக்கு வந்துருச்சு சந்திரன் அப்படின்னா ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை தாயாருக்கும் இவங்களுக்கும் ஏற்படும். உங்கள் தாயார் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா 1ஆம் பாதங்கிறது அந்த ராசியில் ஹை டிகிரியாக வருது, 2ஆம் பாதங்கிறது ரிஷபத்தில் லோ டிகிரியாக வருது. அப்போ லோ டிகிரி அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறத கொடுக்கும், திருப்தியற்ற உறவு நிலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத. அதுதான் இந்த 1ஆம் பாதத்துக்கும் 2ஆம் பாதத்துக்கும் உள்ள வித்தியாசம். கார்த்திகை ரிஷபம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ இவங்க அழகு, கலை, நல்ல சாப்பாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
கார்த்திகை நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னால அவங்க வீட்டில் பூரம் நட்சத்திரம் இருக்கும். பூரம் அதில் பிறந்தவங்க இருப்பாங்க, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இந்த 4 நட்சத்திரமும் இது ஒன்றோட ஒன்று தொடர்புடைய நட்சத்திரங்கள். அப்போ இதெல்லாம் டிஃபால்ட்டாக அவங்க குடும்பத்தில் ஒன்று ராசியை அந்த நட்சத்திரமாக வந்துடும். இல்லை அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி அங்கே போய் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம குலதெய்வ அனுகிரகம் இல்லை, பங்காளிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கு டிஃபால்ட்டாக சொல்கிறோம். திருமண வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் சரியாக வாழ்ந்துருக்க மாட்டாங்க. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரத்துக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இப்போ குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னா அது ஏன்னு பார்த்து, குலதெய்வமே தெரியலையா, அல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகலையா, நம்ம ஊர் விட்டு ஊர் வந்துட்டதுனால போக முடியாமல் நிற்கிதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து அதை சரி பண்ணுறது. பங்காளி வகையில் ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்குது, இல்லை வம்பு வழக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போட்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அப்போ அதனால் அதை விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த நட்சத்திரம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலே நம்ம அதெல்லாம் முடிவு எடுத்துக்கிறதுக்காக எடுக்கும்போது நமக்கு அது பாசிட்டிவாக ஒர்க் ஆகும். திருமண வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணாமல் சீக்கிரமாக அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சரின்னு விட்டு கொடுத்து போகிறதும், அதில் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்கிறதும் மிகச்சிறந்த பரிகாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. கார்த்திகை பெண்களோட வழிபாடு, முருகக் கடவுளோட வழிபாடு கூடுதல் சிறப்பையும் முன்னேற்றத்தையும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உறுதியாக தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தையாரோட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதும் இளைய சகோதரத்தோட கருத்து வேறுபாடுங்கிறதும் இருக்குது. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, 2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாயார்கிட்ட கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சரிங்கிறத அனுசரித்து போயும் இதை மேற்கொண்டு இந்த கர்மாக்களை அதிகமாக்காமல் சரின்னு விட்டு கொடுத்து போகும்போது நம்மளோட வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அப்படின்னா செவ்வாய், சூரியன், சந்திரன். இந்த 3 கிரகமும் உங்களோட ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது அப்படிங்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அப்படி நன்மையாக இல்லை பலவீனப்படுது அப்படிங்கும்போது ஒரு சில சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. தெய்வ வழிபாடும் நான் சொன்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி நகரும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.